ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசமாக இன்வைட் பண்ணதுனால அவங்க வீட்டுக்கு டின்னருக்காக வந்திருந்த அந்த 4 கேங்ஸ்டர்ஸும் நம்ம ஹீரோயின் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஹீரோ அப்படியே கேட்டு செய்யறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சிங்கம் மாதிரி வெளியில சுத்திட்டு இருந்த நம்ம தலைவர் இப்ப கம்ப்ளீட்டா ஒரு பொண்டாட்டி தாசனா மாறி சமையலுக்கு ஹெல்ப் பண்றாரு, காய்கறி கட் பண்ணி தராரு, கீரையை கிளீன் பண்ணி தராரு. முக்கியமா நம்ம ஹீரோயின் நீ செய்யறது தப்பு, அதை இப்படி செய்யணும் மாத்திக்க சொன்னா உடனே அதே மாதிரி செய்யறத பார்த்து வெளியில எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி கிட்ட அடங்கி போய் தான் ஆகணும் போலன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோ, இங்க நடந்தது நீங்க பார்த்தது எதையும் வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி மீறி சொன்னீங்க உங்க கூட போட்டிருக்க எல்லா பிசினஸ் டைப்பையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்ட. ஓ பாஸ், உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சா? உங்களுக்கு ஒய்ஃப்லாம் இருக்காங்களா? இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிறாங்க. தென் ஹீரோயின் ரொம்பவே சூப்பராக சமைச்சு எடுத்துகிட்டு வந்து தரவும் 4 கேங்ஸ்டர்ஸும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் என்ன ருசி என்ன ருசி, எங்களை பெத்த தாயவே நீ ஓவர்டேக் பண்ணிட்டமா, இப்படிப்பட்ட டேஸ்டியான சாப்பாட்டை டெய்லியும் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஹீரோக்கு தான் பசியின்மை பிரச்சனை இருக்கே, ஸோ அந்த மனுஷனுக்கு தான் இது சாப்பிட கொடுத்து வைக்கலன்னு சொல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் காட் ஆஃப் குக்கிங்கோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவரோட அசிஸ்டன்ட் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பசியின்மை பிரச்சனை கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ் சமைச்சவங்கள தான் இன்னைய வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன், இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ சொல்ல. ஐயோ பாவம் இந்த மனுஷன், பக்கத்துல இருந்துகிட்டே நாம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2-3 தடவை நாம இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உண்மையை சொன்னா ஹீரோ எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிடுற ஹீரோயின் உங்களுக்காக நான் இன்னொன்னு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. சம்திங் ஏதோ அப்செட் ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சமாளிக்கிறதுக்காக, இல்ல அடுத்த வாரம் நடக்க போற அந்த பெரிய குக்கிங் காம்படிஷனை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற எல்லாருமே ஹை லெவல் ஷெஃப்ங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு தான் சமைப்பாங்க. எனக்குமே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, பட் நான் ரொம்பவே ஸ்பெஷலாக சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு நிறையவே இன்டர்நேஷ்னல் பொருட்கள்லாம் வேணும்னு சொல்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு, அது என்ன வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் உனக்காக நான் கொண்டு வந்து காலடியில் போடுறேன் என் செல்லக்குட்டின்னு ஹீரோ சொல்லவும், சிக்கனாண்டா இழிச்ச வாயன்னு நம்ம ஹீரோயின் எனக்கு பிரான்ஸ்ல இருந்து பேர்ல்ஸ் வேணும், மெக்சிகோல இருந்து கிராப் வேணும், ஈஜிப்ட்ல இருந்து வெங்காயம் வேணும், அண்டார்டிகால இருந்து தண்ணி வேணும், ஜப்பான்ல இருந்து டியூனா வேணும்னு இஷ்டத்துக்கு அவ பாட்டும் கேக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஒய்ஃப் கேட்ட எதையும் இல்லைன்னு சொல்ல மனசு இல்லாத நம்ம ஹீரோ உடனே இந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இந்த லிஸ்ட் அப்படியே கொடுத்து, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த எல்லா பொருட்களையும் நீங்க என் ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை விட 10 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் நான் தரேன்னு சொல்ல. தலை, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அந்தந்த நாட்டில் அந்தந்த சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் இந்த பிரான்ஸில் இருக்கிற பேர்ல்ஸ் எல்லாம் எப்படியும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக இதை விட ஈஸியான ஃபுட்டு சமைச்சா என்னன்னு சொல்ல. அப்போ நாம எல்லா பிஸ்னஸ் கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, ஆலம்பனா நாங்கள் உங்கள் அடிமைன்னு சொல்லி உங்க 4 பேருமே ஹீரோயின் கேட்டுக்கிட்ட அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஊரா நாடா சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ், நீங்க தான் அந்த காம்படிஷனோட மெயின் ஜட்ஜுங்கிற விஷயம் உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமான்னு பிஏ கேட்கும்போது பொறுமையா இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்றாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது யாரோ அவங்கள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ற மாதிரி தெரியவும் உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. பட் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயினை டக்குன்னு கடத்திடுறாங்க. வேற யாரும் இல்ல, யங் டிங்கும் அவளோட அசிஸ்டன்டும் தான். பிகாஸ் நம்ம ஹீரோயினை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க விடாம தடுத்தா மட்டும்தான் இவ ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ ஆளுங்களை செட் பண்ணி ஹீரோயினை கடத்தி இங்கே வச்சுட்டு காம்படிஷனில் போய் எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பிளான் பண்ணுறா. தென் நம்ம ஹீரோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு மொபைலை பார்த்தா 4-5 மிஸ்டு கால்ஸ் இருக்கவும் அப்படி என்ன அவசரமாக இருந்திருக்கும்னு உடனே கால் பண்ணுறாரு. பட் நாட் ரீச்சபிள்னு வரதுனால ஹீரோயினுக்கு என்ன ஆகியிருக்குமோன்னு பதட்டத்தில் இருக்கும்போது அவரோட பிஏ, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராததுனால சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது தான் அவங்கள யாரோ கடத்திருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்ததுன்னு சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்காக புயல் வேகத்துல பாஞ்சு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள கண்டுபிடிச்சி கிட்னாப் பண்ணவனை அடிச்சு கும்மி விசாரிக்கும் போதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம் யங் டிங்குங்கிற உண்மை தெரிய வருது. ஸோ இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு போலீஸ்ல ஹேண்ட்ஓவர் பண்ணிருங்க, அந்த யங் டிங்க்கு தகுந்த பாடத்தை நான் கத்துத்தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ பிளான் பண்றாரு.
தென் அடுத்த நாள் நடக்கிற அந்த பெரிய குக்கிங் காம்படிஷனில் பிளான் பண்ண மாதிரியே யங் டிங், லூக்கஸ், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற நிறையவே பெரிய பெரிய ஷெஃப்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முக்கியமாக அன்னைக்கு யங் டிங் ஹீரோயின் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக ரொம்ப கேவலமாக சமைச்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்தார்ல, அவர் தான் அங்கே ஜட்ஜாக இருக்காரு. அண்ட் யங் டிங் நிறையவே காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஜட்ஜுமே இருக்காரு. ஸோ எப்படியும் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக நாம தான் ஜெயிக்க போகிறோங்கிற தலகணத்தில் இவ சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் போட்டி ஆரம்பிக்க போகிறோம், வர வேண்டிய எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்க, இன்னும் ஹீரோயின் மட்டும் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு லூக்கஸ் சொல்ல, போட்டியில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க அசோசியேஷன் சொல்கிற டைம்குள்ளே இங்கே வந்தாகணும், அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது, இன்னும் 3 சொல்கிறதுக்குள்ளே வரலனா நாங்கள் போட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு 1 2 3ன்னு என்றாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து நிற்கிறா. லூக்கஸ் முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம், ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் மேலே பயங்கரமான க்ரஷு. ஆனால் யங் டிங் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவளை தான் நம்ம ஆளுங்களை செட் பண்ணி கடத்தி வச்சுட்டு வந்தோமே, இப்போ எப்படி இவன் நடமாடிட்டு இருக்கான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகவும் ஹீரோயின் அப்படியே கெத்தாக பார்க்குறாங்க. ஓகே, என்ன இருந்தாலும் நாம தான் நிறைய காசு கொடுத்து ஒரு ஜட்ஜை உஷார் பண்ணி வச்சிட்டோம்ல, ஸோ எப்படியும் நாம தான் ஜெயிப்போன்னு ஆரம்பிக்கிறா. ஆனால் என்ன, நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டிருந்த எந்த இன்க்ரீடியன்ஸுமே இன்னும் வந்து சேரல. பொதுவாக அந்த சமையல் போட்டி நடத்துகிறவங்க சில இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அது மட்டும்தான் அங்கே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 4 கேங்ஸ்டர்ஸும் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ரொம்பவே ரேரான இன்க்ரீடியன்ஸ் ஆச்சே, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? இதெல்லாம் வச்சு சமைச்சா கண்டிப்பாக இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவாங்கன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிறத கேட்டுட்டு யங் டிங் ரொம்ப பயப்படுறா. அதே நேரம் அங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜ் நம்ம ஹீரோயினை முறைச்சிக்கிட்டே இருக்கவும் ஒன்றும் புரியாது நம்ம ஹீரோயின் எதனால அப்படி அவர் என்ன பார்க்குறாருன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, அன்னைக்கு யங் டிங் உன் பேரை கெடுக்கிறதுக்காக ரொம்ப கேவலமாக சமைச்சால, அதை சாப்பிட்டு தீர்ப்பு சொன்ன ஜட்ஜ் அவள் தான். பட் அவருக்கு எந்த உண்மையும் தெரியாததுனால நீ தான் அன்னைக்கு கேவலமாக சமைச்சேன்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை அப்படி முறைச்சி பார்க்குறாருன்னு லூக்கஸ் உண்மையை சொல்லிடுறான். ஓகே, உண்மை என்னங்கிறத இன்னைக்கு அவர் புரிஞ்சுப்பாருன்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் ஆகியுமே இன்னும் 3வது ஜட்ஜ் வரலன்னு மக்கள் எல்லாரும் கேட்க, அவரை நாங்கள் சீக்ரெட் ஜட்ஜாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சமைக்கிறபடி சமைக்கட்டும், அவர் பொறுமையாக வந்து டேஸ்ட் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு காம்படிஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லவே வேணாம், சும்மாவே நம்ம ஹீரோயின் சூப்பராக சமைப்பா. இப்போ அவள் ஆசைப்பட்ட எல்லா ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸும் கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷமாக ஆத்மாத்மமாக சமைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு பார்க்குற அந்த காசு வாங்கின ஜட்ஜு, வாவ், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கு, ஆனால் நம்ம விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லை, உரப்பில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஜட்ஜ் அதை சாப்பிட்டு பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேணுக்குனே கீழே தள்ளி மொத்த டிஷ்ஷையும் ஸ்பாயில் பண்ணிடுறாரு. பாவம், நம்ம ஹீரோயினா இருந்த எல்லா பொருட்களையும் போட்டு தான் அந்த டிஷ்ஷை செஞ்சுருப்பாங்க. பட் இப்போ அதை மற்ற ஜட்ஜால் டேஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு, இந்த பொண்ணு நல்லாவே சமைக்கல, ரொம்ப கேவலமாக இருந்தது, அதனால நான் இவளுக்கு 3 மார்க் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. இல்லை, எனக்கு தெரியும், நான் நிஜமாவே இதை ரொம்ப டேஸ்டியாக தான் சமைச்சேன், நீங்கள் ஏதோ ஃப்ராட் பண்ணுறீங்க, ஃபோர்ஜரி பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நீ சமைச்சது தான் நான் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துருக்கேன்ல, அதோட லட்சணம் எனக்கு நல்லா தெரியும், ஸோ கண்டிப்பாக இந்த ஜட்ஜு சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு அந்த ஜட்ஜு சொல்கிறதுனால பாவம் நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக 3வது ஜட்ஜான நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பட் அவங்களுக்கு தான் தெரியாதுல, ஸோ தன்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு போலன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த பெரிய கம்பெனியோட ஓனர் வாரிசு, இந்த காம்படிஷனோட மெயின் ஜட்ஜுங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. எது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி யங் டிங் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. இத்தனை நாளா நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டு ஏன்னு சொல்லி கோச்சுக்கிறாங்க. ஹீரோவுமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதே நேரம் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் கட்டாயமா ஏதாவது ஒன்று சமைச்சி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போய் உட்காந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா டேபிள்ல வெறும் சாதம், முட்டை, கொஞ்சம் காய்கறி அவ்வளோதான் இருக்கு. இந்த போட்டியில் ஜெயிக்க நாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் அவங்க குரு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நாம் என்னதான் காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி சமைச்சாலும் நம்ம உண்மையான பாசத்தோடையும் அன்போடையும் சமைச்சா மட்டும்தான் சாப்பாட்டில் டேஸ்ட் இருக்கும். அதனால நாம் ஒருத்தருக்கு பச்சை தண்ணி கொடுக்கும்போது கூட அன்போடு கொடுத்தோன்னா அது அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயினுமே எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு அன்பு கலந்தா போதும், கண்டிப்பாக அது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்கிறத உணர்ந்து அந்த டேபிளில் இருக்கிற ஒரு சில பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்காக தன்னோட குருக்காக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்பாங்களே, அதையே இங்கே திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த யங் டிங், இது எவ்வளோ பெரிய காம்படிஷன், போயும் தெருவோரமாக செய்கிற ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக உன் சாப்பாட்டை நாயால் கூட வாயில் வைக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த காம்படிஷனில் இதுதான் சமைக்கணும், அது சமைக்கக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை,
ஸோ போட்டின்னு வந்துட்டா நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு ஹீரோயின் தான் சமைச்ச அந்த ஃப்ரைட் ரைஸை டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜட்ஜி சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ், இந்த பொண்ணு டைரெக்டாக சொர்க்கத்திலேருந்து வந்திருப்பா போல, இவ்வளோ சூப்பராக சமைக்கிறாளே, ஆனால் இவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாதே, நான் தான் காசு வாங்கிட்டேனேன்னு சொல்லி வழக்கம் போல் ரொம்ப கேவலமாக இருக்குது, இதுக்கு நான் மார்க்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ், அப்போ இந்த பொண்ணு தான் அன்னைக்கு காட் ஆஃப் குக்கிங் வீட்டில் நமக்காக சமைச்சு கொடுத்த பொண்ணுங்கிறத கண்டே பிடிச்சிடுறாரு. ஹீரோயின் கிட்ட இதை பற்றி கேட்கவும் அவங்களுமே வேற வழி இல்லாமல், ஆமாம் நான் தான், எங்கே நீங்கள் இந்த காம்படிஷனுக்கு என்ன அலோவ் பண்ண மாட்டீங்களோங்கிற பயத்தில் தான் நான் உண்மையை மறைச்சேன்னு ஒத்துக்கிறா. உன்ன மாதிரி ஒரு அன்பான ஒய்ஃப், அழகான ஷெஃப் கிடைக்க நானே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு 10 பாயிண்ட் கொடுத்துடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஹீரோ தன்னோட ஒய்ஃபுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபேவராக மார்க் போடுறாரு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இது ஊழல்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஹீரோயின் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குற அந்த 3வது ஜட்ஜு, வாவ், எப்படி நீ இவ்வளோ சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்ட, அன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது, இந்த திடீர் மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும்போது எங்கே மாட்டிப்போமோங்கிற பயத்தில் இந்த யங்டிங் ஏதேதோ சொல்லி மழுப்ப பார்க்குறா. ஆனால் அந்த ஜட்ஜி யங்டிங்கோட வாய்ஸை வச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஏ ஃப்ராடு, அன்னைக்கு நீ தான் ஹீரோயினுக்கு பதிலாக மாஸ்க் போட்டுட்டு வந்து சமைச்சு காட்டினதா, சமையலில் எந்த அளவுக்கு சுத்தம் இருக்கணுமோ அதே மாதிரி தான் பிஹேவியர்லையுமே இருக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் நீ இந்த காம்படிஷன் இல்லை வேற எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை கம்ப்ளீட்டாக பிளாக்லிஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் ஜெயிச்சதா இன்ஃபார்ம் பண்ணவும் அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த யங்டிங் மட்டும் இதில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது இதுன்னு கத்துறா. ஸோ நம்ம ஹீரோ, பிரச்சனை பண்ணது யாரு, நீயா இல்லை ஹீரோயினான்னு கேட்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அதே நேரம் அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜி யங்டிங் கிட்டே இருந்து லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிய வந்ததும் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ யாருங்கிற உண்மை ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது, ஹீரோயின் யாருங்கிற உண்மை ஹீரோக்குமே தெரிஞ்சு போயிடுறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை ஏற்றுக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயினுமே தான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த காம்படிஷனில் வின் பண்ணி தன்னோட ஹஸ்பண்டான ஹீரோ கையிலேருந்து ட்ராஃபி வாங்குறா. அதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப சூப்பராக முடியுது. ஸோ இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டான கமெண்டை நான் பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டேப்லேயுமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.